மூடாக்கு தொழில்நுட்பம் மூலம் உழவில்லா வேளாண்மை செய்து ஒட்டுமொத்த உலகத்தை தன்பக்கம் ஈர்த்த மசானபு ஃபுகோகாவும் அவரை பற்றி மேடைக்கு மேடை பெருமையாக பேசியவரும் நம்மால் வரும் சொன்ன சுவாரஸ்ய தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். நிலத்தை மூடியே வைப்போம் என்பதுதான் மூடாக்கு. இதை உலகளவில் கடைபிடித்து இயற்கை வேளாண்மையில் வெற்றி கண்டவர்தான் ஜப்பான் நாட்டை சேர்ந்த உலக இயற்கை வேளாண்மையின் தந்தை என போற்றப்படும் மசானபு ஃபுகோகா. இவரின் இயற்கை வேளாண் முறை மீது உலகின் கவனம் திரும்பிய காரணம் அவர் எழுதிய ஒற்றை வைக்கோல் புரட்சி நூல். உழவில்லா வேளாண்மை சாத்தியமா என்ற கேள்விக்கு சாத்தியம் என்பதை செயல் மூலம் பதிலளித்தார் மசானபு ஃபுகோகா. ஜப்பானிய இயற்கை வேளாண் அறிஞரான அவர் கையிலெடுத்த வேளாண்மை முறையில் உழவோ நடவோ செய்ய வேண்டியதில்லை. விதைத்தல் அறுத்தல் என்ற இரண்டை மட்டுமே செய்தார். இயற்கை உனக்கு நிறைய கொடுக்கிறது, ஆகவே அதற்கு கொஞ்சம் திருப்பி கொடுத்துவிடு என்பதுதான் ஃபுகோகாவின் தாரக மந்திரம். அவர் ஆய்வுக்காக நெல், பார்லி ஆகிய இரண்டையும் தேர்ந்தெடுத்தார். இரண்டுமே 6 மாத பயிர்கள். பார்லியை அறுவடை செய்வதற்கு 15 நாட்கள் முன்பு நெல்லை விதைத்தார். நெல்லை அறுவடை செய்வதற்கு 15 நாட்களுக்கு முன்பு பார்லியை விதைத்தார். விதைத்த 15 நாட்களில் பார்லி முளைத்திருக்கும் போது நெல்லை அறுவடை செய்து நெல்மணிகளை மட்டுமே வீட்டிற்கு கொண்டு வந்தார். வைக்கோலை நிலத்திலேயே தூவி விடுவார். நாளடைவில் பனி மழையால் கனம் தாங்காமல் வைக்கோல் அமுங்கி மக்கி பஞ்சு போல் ஆகிவிடும். அவை பாக்டீரியாக்கள் மண்புழுக்களுக்கு உணவாகுவதுடன் மழை பெய்தால் தண்ணீரை உறிஞ்சியும் வைத்துக் கொள்ளும். பயிர் இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, நிலம் மூடியே இருக்கும். இப்படி 60 ஆண்டுகளாக வேளாண்மை செய்த அந்த நிலத்தில் உழவு என்ற ஒன்றை ஃபுகோகா செய்ததே இல்லை. உழவு இல்லாமல் எப்படி வேளாண்மை சாத்தியம் என்று அவரிடம் கேட்டபோது மண்புழுக்கள், எறும்புகள், கரையான்கள், மரவட்டை ஆகியவை பூமியினுள் சென்று உழுகின்றன. மண்புழுக்களும் பெருகி இருக்கும் என்பதால் அதற்கு மேல் உழவு தேவையில்லை என்றே ஃபுகோகா கூறினார். நிலம் வாரி வாரி வழங்க வேண்டும் என்றால் நிலத்தை திறந்து போடக்கூடாது என்றும், மூடாக்கு என்ற இயற்கை தொழில்நுட்ப விவசாயம் மூலம் நிலம் வானத்திற்கு திறந்து விடப்படாமல் எப்போதும் மூடியே இருக்க வேண்டும் எனவும் ஃபுகோகா கூறுவார். தமிழர் வேளாண்மையிலும் அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்ற முறையால் வேளாண்மை செழித்து காணப்பட்டது. ஃபுகோகா செய்தது இயற்கை வேளாண்மை அல்ல, இயற்கையுடன் இணைந்து செய்த வேளாண்மை. தனது வேளாண்மை முறையில் பயிரிடுவது இல்லை, உரம் போடுவதில்லை, பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பது இல்லை, களை நீக்குதல் இல்லை என்பதை நிரூபித்து காட்டினார். வேளாண்மையில் குழப்பமடைய தொடங்கிய மனிதன் வேளாண்மையில் கடின உழைப்பு தேவை என்ற நிலையை அவனாகவே ஏற்படுத்தி கொண்டான் என்றே ஃபுகோகா கூறுவார். இவரது நிலத்தில் உள்ள 1 கிராம் மண்ணில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் அளவு நைட்ரஜன் கலந்த பாக்டீரியாவும் மண்ணை வளமாக்கும் நுண்ணுயிர்களும் இருக்கும். இவற்றில் சிறிய அளவு மண்ணை கொண்டு பாலைவனத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஃபுகோகா நிலத்தில் மண் வளமிக்கது. நிறைய பூச்சிகள் அவரது பயிர்களில் இருக்கக்கூடிய கதிர்களை தின்றபோது பூச்சியே தின்னாத 2 கதிர்களை எடுத்து அதை கசக்கி காய வைத்து பாதுகாத்து மறுபடியும் விதைத்தார். பூச்சிகள் அடையாளம் காட்டிய கதிர்கள் பூச்சிகள் தாக்காத ரகங்கள் என்றும், நானும் எனது தோட்டத்து பூச்சி நண்பர்களும் சேர்ந்து பூச்சி தாக்காத நெல் ரகத்தை கண்டுபிடித்து விட்டோம் எனவும் ஃபுகோகா அறிவித்தார். இயற்கை வேளாண்மை என்பது எதுவும் செய்யாமல் இருக்கும் வேளாண்மை என்பதை நிரூபித்து காட்டியவர் ஃபுகோகா என்று மேடைக்கு மேடை முழங்கினார் நமது இயற்கை வேளாண் அறிஞர் நம்மாழ்வார். நிலத்தில் ரசாயன உரத்தை போட்டுக்கொண்டே இருந்தால் நிலத்தில் தண்ணீரை நிறுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லையென்றால் பயிர்கள் செத்துவிடும் என்று நம்மாழ்வார் அடிக்கடி சொல்வார். ரசாயன உரங்களை போடாமல் கால்நடை கழிவுகள், தாவர கழிவுகளை போட்டால் அது கோர்த்து வைக்கும் ஈரப்பதம் பாரம்பரிய பயிர்களுக்கு போதுமானது என்றும் நம்மாழ்வார் கூறினார். மரத்தின் இலைகள், மரக்குச்சிகள், பழங்களை உண்பதற்கு வரும் பறவைகளின் கழிவுகள் போன்றவை மரத்தடியில் விழுந்து அதற்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறது. காட்டிற்குள் சென்று பார்த்தால் அதுதான் நடக்கும்.
காட்டுக்குள் யாரும் ரசாயன உரம் போடவில்லை, பூச்சிக்கொல்லிகளையும் தெளிப்பதில்லை. ஆனாலும் செடி கொடி மரங்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்திருக்கின்றன. காட்டிற்குள் சிங்கம், மான், புலி, கரடி போன்ற எவ்வளவு வனவிலங்குகள் இருந்தாலும் காடு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்த இன்னொன்று அங்கு இருக்கிறது. அதுதான் இயற்கை. இயற்கையான மூடாக்கு மூலம் காட்டில் இயற்கை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செய்வது இயற்கை வேளாண்மை என்று அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார் நம்மாழ்வார். உலகிற்கே மூடாக்கு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய உலக இயற்கை வேளாண்மையின் தந்தை ஃபுகோகாவின் முயற்சிகள் என்றென்றும் விவசாயிகளின் இதயங்களில் விதையாய் முளையட்டும். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.